சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ மாணவர்களுடைய சந்தேகங்கள் அடிப்படையிலையும் சில விஷயங்கள் ஃபோனில் பேசுவோம். அப்போ சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் 14 விஷயம் சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு எது இந்த மாதிரி விஷயம் எனக்கு இருக்குது சார், இதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த 14 விஷயத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு விஷயம் உங்களுக்கு அது ஆமாம் சார் இந்த பிஹேவியர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா, இந்த 120 நாட்கள் நீங்கள் ரிலாக்ஸாக நிம்மதியாக நல்லா படிப்பீங்க. கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவீங்க. ஃபஸ்ட் எடுத்து நம்ம மனதை ஓட விடுவது. மனசை ஓட விடுறது 2 வகை இருக்குது. கால் ஃபார் வந்தோடனே, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே என்ன டெசிஷன் எடுக்குன்னு தெரியாமல் மனசை ஓட விடுறது. இப்போ எப்படின்னா, பயிற்சி மையம் போகலாமா, ஒரு பேட்ச் சேரலாமா, யூடியூப் மட்டும் படிக்கலாமா, வீட்டில் உட்காந்து படிக்கலாமா, இல்லை ஊரில் ஃப்ரெண்ட்ஸ்களோட படிக்கலாமா, எங்கே படிக்கலாம், ஏது படிக்கலான்ட்டு மனசை எல்லா பக்கமும் ஓட விடுறது. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம திட்டமிட்டுருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி இப்படி பதட்டமாக நம்ம மனசை என்ன செய்யக்கூடாது, ஓட விடக்கூடாது. ஒரு நிலையாக நிறுத்துங்க. அப்படி ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா இன்றைக்கே மனசை நிறுத்துங்க. என்ன செய்யணும், என்ன பண்ண போகிறோன்னு அந்த டெசிஷனை அதிகபட்சமாக 24 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துருங்க. எங்கே படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும். ஏன்னா செயல் மட்டும்தான் வெற்றி. ஒரு யூடியூப்போ, ஒரு ரெகுலர் அகாடமியோ, ஒரு பேட்சோ, மிகப்பெரிய ஆசான் நடத்துறதுனால எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு 50% உதவினா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் மீதி 50% வெற்றி. அப்போ எதாக எடுத்தாலும் ஒரே முடிவாக தெளிவாக எடுத்துருங்க. அதேமாதிரி மனசை ஓட விடுறது ஒரு கான்செப்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் தாண்டி சொல்கிறேன். பர்சனலாகவே என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கலான்ட்டு எடுத்து புத்தகத்தை எடுத்து உட்கார வச்சோன்னா மனசு எங்கேயோ ஓடும். இது ஓடும், திடீர்னு ரிலேஷன் யாவும் வருவாங்க, வீட்டில் அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு மனசு எங்கேயாவது ஒரு ஓடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிற படிக்கிற இடத்துல அதுக்கு முன்னாடி எழுதி போடுங்க. 120 நாட்கள் மட்டுமே உள்ளது, உன் மனதை ஓட விடாதே. நீ அப்படி ஓட விட்டேன்னா வாழ்நாள் முழுதும் ஓடிக்கிட்டே இருக்கணும், உட்காரவே முடியாது அப்படின்னு இப்படியே எழுதி போட்டு ஒட்டிடுங்க. நீ தப்பி தவறி அசால்ட்டாக இருந்தால் நீ ரொம்ப வருத்தப்படுவ, அந்த பின்விளைவுகள் ரொம்ப இருக்கும். அப்படின்னு எழுதி போடுங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எழுதி போடுங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஓடாது, ஒரே இடத்துல உட்காந்துருவீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ மனசை செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கள்ல, மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல நிலையாக இருந்து படிக்க முயற்சி எடுங்க. முடிவெடுக்கிறா இருந்தால் டக்குன்னு முடிவெடுங்க. அடுத்து தேடி போய் பேசுவது. எப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, அன்னெசரி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அன்னெசரினா நம்ம யார்கிட்ட என்ன பண்ணுவோம், சரி ஃப்ரீயாக இருக்கும் ஃபோன் போட்டு பேசுவோம், யார்கிட்டயா ஃபோன் போட்டு பேசுகிறது, ரிலேஷன்கிட்ட பேசுகிறது, டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ரோட்டில் நின்றுருப்பாங்க, தெரிஞ்சவங்க தான், சரி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டோம், அவங்ககிட்ட போய் தேடி போய் இந்த மாதிரி நேரங்களை வீணடிக்காமல். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், அவங்க என்ன போய் படிக்கிறாங்க, இவங்க என்ன இப்போ ரெகுலர் அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு தேடி போய் பேசுகிறது, அது ஏதாவது நாலேஜ் கிடைக்கும், ஐடியா கிடைக்கும், இவங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண கிடைக்கும்னு சொல்லி அங்கங்கே நேரத்தை செலவழிக்காமல், உங்களுக்கு பேசுகிற நேரம் இல்லை, படிக்கிற நேரம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட ஒருத்தர் தேடி கேட்பாங்க, இது என்னப்பா படிக்கிறேன், எந்த மாதிரி படிக்கணும், அப்பையும் கூட அவங்களுக்கு தேவையான பதிலை 2 நிமிடம் சொல்லிவிட்டு ஓகே தேங்க்யூ, அதோட ரத்தின சுருக்கம் முடிச்சிடுங்க. கீப் குவைட், ஒன்லி ஸ்டடி. ரைட்டா? இது பேசுகிறதுக்கான வேலைகள் இல்லை. வெளியே நம்ம யாருக்கிட்ட அதிகமாக பேசுகிறோம், ஃபோனில் பேசுகிறோம், நம்ம வெளியே யாருக்கிட்ட நேரடியாக போனால் ரொம்ப நேரம் பேசுவோம், ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுன்னு நிறைய தெரியும் நமக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த 120 நாட்கள் தவம் இருக்கிறதுக்கு சமம். ரைட்டாக? படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. ரைட். அடுத்தது மற்றவர்கள் மனநிலையை ஆராய்வது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கவே, 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்களே நம்ம பாஸ் ஆயிடுமா, அப்படி 20 லட்சம் பேர் மனநிலையை ஆராயக்கூடாது. படிக்கிறவங்க 1 லட்சம் பேர், அப்போ அந்த 1 லட்சம் பேரில் பாஸ் ஆகிடலாமா? 1 லட்சம் பேரில் இன்னும் உருப்படியாக படிக்கிறவங்க 50,000 பேர், அந்த 50,000 பேர் தான் 10,000 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்காங்கவே. அவ்வளோதான், ஷார்ட்டாக முடிச்சிடணும். ரொம்ப எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தர் படிக்கிறார், அவர் போயிடுவாங்களா? கோச்சிங் சென்டரில் படிக்கும்போது மார்க் நம்மளோட கூட எடுத்திருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு. அன்னைக்கு அந்த பாடம், இப்போ ஒரு 10 பாடம் படிச்சுட்டு அன்னைக்கு நாள் அவர் நல்லா படிச்சிருப்பார், அதில் நல்ல மார்க் எடுத்திருப்பார், அந்த 10 பாடம் ஒழுங்காக படிக்காமல் இருந்திருப்பீங்க. அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம் நினச்சா, ஐயோ இவங்க இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களே நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி மற்றவருடைய மனநிலையை ஆராயாதீங்க, அது வேஸ்ட்டு தான். ஒவ்வொருத்தருடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும், அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம மனநிலையை ஆராயணும். நம்ம மனநிலை எப்படி இருக்குது, இந்த வாரம் நம்ம ரேங்க்கில் என்ன எடுத்தோம், 115 ரேங்க், அப்போ அடுத்த வாரம் என்ன எடுப்போம், 80 ரேங்க் எடுப்போம், 30 ரேங்க் எடுப்போம். இப்படி நம்ம மனநிலை ஆராயிறது நம்ம நல்லதை தவிர மற்றவருடைய மனநிலை ஆராய்வது தவறு. இப்போ மற்றவங்க இப்போ வீட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கவே, மாமனார் மாமியார் இருக்காங்க, வீட்டுக்காரர் இருக்காங்க, இல்லாட்டி ஒய்ஃப் இருக்காங்க, இவங்க மனநிலை என்ன இருக்குது, ஐயோ நம்ம படிக்கிறோமே, இவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, நம்ம அடிச்சிருமா அடிக்க மாட்டோமா, அவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க, இப்படி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு நம்மளை நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதே மறந்துடுறோம். ஸோ அதனால் அந்த மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. மற்றவருடைய மனநிலை எதுவுமே என்ன வேணால் நினச்சிட்டு போங்க, எப்படி வந்துட்டு போங்க. நான் என் மனநிலை படி நான் படிக்கிறேன், இதோட ஜெயிக்கிறேன். 120 நாட்கள்
டோன்ட் டிஸ்டர்ப் டு ஆல் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துருங்க. ரைட்டா? எந்ததையும் ஆராயாதீங்க. அடுத்து மதிப்பெண் பார்த்து அசால்ட்டாக வந்து அடுத்து பார்த்துக்கலாம், அது மோட்டிவேஷனுக்கு வேணால் நல்லாயிருக்கும். பட் அந்த மதிப்பெண்ணை தாண்டி அதுக்கு அடுத்த வாரம் அந்த மதிப்பெண் குறைஞ்சா மிகவும் வருத்தப்படணும். கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் தவறாச்சுன்னா, இது 5 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், முட்டாள்னு எழுதுகிற பழக்கம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரில் எக்ஸாம் ஹால்லேயே எழுதுவோம் நாங்களாம், தெரிஞ்சு தெரியாமல் அவசரத்தில் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுது, அங்கேயே முட்டாள்னு ஒரு கொஸ்டின் பக்கத்தில் எழுதிட்டு வந்துடுறது. புரியுது உங்களுக்கு? இப்போ எதுக்கு இருக்கக்கூடாதுங்கிறனால எழுதுறது இல்லை, வீட்டுக்கு வந்து ஆன்சர் கீ செக் பண்ணும்போது எழுதுறது. எத்தனை முறை நீங்கள் எத்தனை தப்பு எழுதிங்கன்னா அத்தனை முட்டாள்னு எழுதி பாருங்கள். அத்தனை முட்டாள்னு எழுதினா தான் அடுத்த முறை அந்த முட்டாள்தனம் பண்ண மாட்டோம். ஒழுங்காக படித்து ஏன் நம்ம படித்தது ஏன் தப்பு பண்ணோம், அப்போ அடுத்த முறை ஒழுங்காக படிப்போன்னு படிச்சுட்டு முட்டாளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பதவியை வாங்கிடுவீங்க. ஸோ மதிப்பெண்ணை பார்த்து பரவாயில்ல, நம்ம சில பேர் 160 எடுத்துகிட்டு 160 எடுத்துட்டோமா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் 40 விட்டோம்னு யோசிங்க. 160 எடுத்ததுங்கிறது உங்கள் உழைப்புக்கான ரைட்டு. அந்த 40 ஏன் விட்டோம், இவ்வளோ எடுக்க தெரிஞ்ச ஏன் 40 எடுக்கலை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தான். ஏன்னா நேராக குரூப் 4 எக்ஸாமில் போயிட்டு ட்ரையல் மாதிரி அட்டன் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. தவறுக்குன்னா வாரம் கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் அதை அட்டன் பண்ணணும். அதில் அட்டன் பண்ணி 100க்கோ 200க்கோ அதில் அட்டன் பண்ணி நம்மளுடைய தகுதி நிலை அறியாமல் நம்ம கடந்து போகிறது வேஸ்ட்டு. ஒவ்வொரு வாரம் பேட்ச் ஸ்டூடெண்ட்டே இருப்பாங்க, எழுதுறவங்க டெஸ்ட் எழுதுறவங்க 30% பேர் ஆப்ஷன் இருப்பாங்க. டேரெக்டாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் டேரெக்டாக அங்கே போய் எழுதுவாங்க. அதுக்கு பேர் ட்ரையலு. டேரெக்டாக எழுதுனா பாஸ் ஆகிட முடியுமா? அது முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும், காமனாகவே தெரியும். அப்போ எழுதணும், தேர்வுகளை எழுதணும். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்னா பேட்ச்குள்ளே ஃபாலோ பண்ணுவீங்க. நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்டே இல்லை சார், யூடியூப்பில் 100 கொஸ்டின் பேப்பர் இருக்கே, எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இருக்கே. ரெகுலர் அகாடமி போனால் டெஸ்ட் வைக்க சொல்லுங்கள். டெஸ்ட் வைக்கலன்னா அது ரெகுலர் அகாடமி இல்லை, டெஸ்ட் வச்சா தான் ஒரு நல்ல அகாடமியே கூட. புரியுதா உங்களுக்கு? ஸோ மதிப்பெண்ணை பார்த்து தான் ஒவ்வொரு வாரம் நம்ம ஸ்டேஜை கூட்டக்கூட்டதை நம்ம வெற்றி பெற முடியுமே தவிர, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 100ல் யாராவது ஒருத்தர் வேணால் பாஸ் ஆகிருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நான் டெஸ்ட்டே எழுதாமல் நான் பாஸ் ஆயிடுவேன்னு கனவு காணாதீங்க. அது ஒரு பிரோஜனமே இருக்காது. புத்தகங்கள் சரியாக வைக்கணும், ஒவ்வொரு முறை தேடுவது. புக்ஸை வீட்டில் இல்லாத புக்ஸை ரெடி பண்ணி வரிசையாக அடுக்கி வைங்க. கண்ணுக்கு நேரம் தெரியணும். தமிழ் லைன், மேக்ஸ் அது 125 மார்க்கு நமக்கு எடுத்து கொடுக்குறது, சோஷியல் சயின்ஸு, சயின்ஸு, இந்த 4 வகை தான். இந்த புத்தகத்தையும் நம்மளால் ரெடி பண்ண முடியலன்னா நல்லா கேட்டுக்காங்க. இந்த புத்தகத்தையும் ரெடி பண்ண முடியலன்னா நம்ம எப்படி போட்டித் தேர்வுக்கு நம்ம தயாராகும்? புத்தகங்களை வரிசையாக வச்சுக்காங்க. ஓல்டு புக்கா நியூ புக்கா? சார் ஓல்டு சமைச்சர் என்கிட்ட இல்லை சார், நான் பிடிஎஃப் கட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன், ஜெராக்ஸ் கூட போட்டுக்காங்க. போட்டு அந்தந்த லைனில் கரெக்டாக வைங்க. நினச்சா அப்படியே லைனாக எடுத்துகிட்டு வரணும். கண்ணுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கணும், அங்கங்கன்னு வைக்கக்கூடாது. அது தரையில் அதுக்கு செல்ஃப் அடிக்கணும், நான் செல்ஃப் செலவழிக்கணும் அப்படிலாம் இல்லை. கீழே தலைமேட்டு கடியில் நீங்கள் படுத்துருக்கீங்களா, பாயை போட்டு படுத்துருக்கீங்களா, தலைமேட்டு கடியில் வரிசையாக அடிக்க வைங்க. அப்படியே பின்னாடி கையை விட்டால் தமிழ், பின்னாடி கையை விட்டால் மேக்ஸு, சோசியல் க்ளீனாக வச்சுருக்கணும். புரியுது உங்களுக்கு? 6 to 12 தமிழ், மேக்ஸு, அடுத்த அடுக்கு 6 to 10 சோசியலு, +1 +2 தனியாகவும், அடுத்து 9th 10th சயின்ஸ் புக்கு. மெயினாக 9th 10th சயின்ஸ் புக்கு. டக்குன்னு ஒவ்வொரு முறை தேடுறது, புக்கை காணாதுங்கள, புக்கு இல்லை அது இல்லை, அந்த மைண்டுக்கே வரக்கூடாது. அவன் படிச்சுட்டு ஓடிட்டுருக்காங்க, நீங்கள் புத்தகத்தை தேடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா மாற்றிக்காங்க. புத்தகங்கள் இல்லை, ஒரு புத்தகம் இல்லைன்னா கூட அன்றைக்கே ரெடி பண்ணுங்கள். உங்களால் ஒரு புத்தகத்தை இல்லைன்னா அன்றைக்கி ஒரு புத்தகம் ரெடி பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த ஏரியாவே விட்டுருவீங்க. கடைசியில் 10 மார்க் 5 மார்க்குன்னு பிரச்சனை வரும். அதேமாதிரி திட்டமிடுதல் இல்லாது திட்டமிட்டு படிங்க. எப்படின்னா ஷெட்யூல்னு ஒன்று இருக்குது. ஒரு ஷெட்யூல்னால் ஷெட்யூல் படி தான் போகணும், இல்லை நீங்கள் ஒரு ஷெட்யூல்னால் ஷெட்யூல் படி போகணும். அதை விட்டுட்டு எந்த திட்டமிடுதலும் கிடையாது. நான் சயின்ஸில் வீக்கு, இன்றைக்கி 10th படிக்கிறது, திடீர்னு நான் மேக்ஸ் வீக்கு, திடீர்னு கூட்டு வெட்டியை பார்க்குறது, திடீர்னு ஒரு நாள் தமிழில் 12th படித்தோமா இல்லையான்னு 12th படிக்கிறது. அது பயனற்று போகும், ஒரு துளி கூட பயன் இருக்காது. 10th புக்கில் வீரவேண்டிய கட்டபொம்மனை பற்றி படிக்கும்போது +1 புக்கில் இருக்கிற வீரவேண்டிய கட்டபொம்மனையும் படித்தா அதுக்கு பேர் அறிவு. அதுக்கு பேர் தான் அறிவு. நீங்கள் 10th இருக்கிறத படிக்காமல் 11th இருக்கிறத நான் படிச்சிட்றேன் அப்படின்னு படித்தா அதுக்கு பேர் உழைப்பு. உழைப்பு நமக்கு பயனளிக்குமானா அளிக்காது, அறிவு தான் பயனளிக்கும். ஏன்னா 10th புக்கில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க, +1 புக்கிலேருந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பேர் அறிவு. புரியுது உங்களுக்கு? திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கே படிச்சுட்டு தான் இங்கே வரணும். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குது. திட்டமிடாமல் படிக்காதீங்க. அடுத்து பல பயிற்சி மையங்களை ஆராய்வது. பயிற்சி மையம் பில்டிங் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்காங்கிறத வச்சு வெற்றி அல்ல. உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எல்லா பாடமும் தெரியும். பயிற்சி மையம் போகிறது எதுக்காக தெரியுமா? ஒரு திருப்திக்காக தான். அங்கே தேவையான பாடங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சா போதும். இப்போ ஒரு பயிற்சி மையத்தில் மேக்ஸ் ஒழுங்காக எடுக்கலைன்னா உடனே அதை வெளியிட்டு வந்துடக்கூடாது. அங்கே தமிழ் நல்லா எடுப்பாங்க, சோசியல் நல்லா எடுப்பாங்க, சயின்ஸ் நல்லா எடுப்பாங்க. நமக்கு தேவையானது அங்கே கிடச்சிருச்சு. இல்லை சார் எனக்கு மேக்ஸ் தான் சார் வீக் அப்படின்னா, அப்போ மேக்ஸ் எந்த அகாடமி நல்லா எடுக்கிறாங்களோ அதை தேடி போகணும். அங்கே சோசியல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
உங்களுக்கு எந்த ஏரியாவில் வீக்கு சார், நான் தமிழ் பயங்கரமான வீக் சார், அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி அகாடமியில் சேரணும் சார். எல்லாமே இங்கே நல்லா எடுக்கிறாங்க சார், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அங்கே டெஸ்ட்டு ஒழுங்காக கொடுக்கல சார், ஆனால் கிளாஸ் நல்லா எடுக்கிறாங்க, டெஸ்ட்டு கொடுக்குற டெஸ்ட்டை அடிச்சுட்டு டெஸ்ட்டுக்காக இன்னொரு அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துக்கிறது, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அதனால் பயிற்சி மையத்தை போய் அவங்க எப்படி, அவர் என்ன, எப்படி அந்த அகாடமி எத்தனை வருஷமாக இருந்துச்சு, அது சின்ஸ் எத்தனை வருஷம், பல விஷயம் ஆராய வேண்டியதில்லை. அந்த அகாடமியில் நமக்கு என்ன நாலேஜ் கிடைக்குது அதை டக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்குதா, லாங் டிஸ்டன்ஸ் இல்லையா. அகாடமி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பில்டிங் கட்டி உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு இடத்த தான் கொடுக்குறாங்க அவங்க, ரைட்டா. அவங்க வாங்குகிற ஃபீஸில் பெருசாக அவங்க ஒன்றும் அள்ளி கொண்டு போக போகிறது இல்லை. புரியுது உங்களுக்கு? நமக்கு தேவைன்னா நம்ம சேர போகிறோம், ஆராய்ந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று சேருவோம் சேரலை, அதையாவது முடிவு எடுத்துடணும். பயிற்சி மையங்கள் ஆராயதோட டக்குன்னு சேர்றமா சேரலையா, நியர்பையாக இருக்குதுன்னு பார்க்கணும். புரியுதா? இல்லாட்டி லாங்காக இருக்குன்னா ஹாஸ்டல் சேர்ந்துடணும், இல்லை பக்கத்தில் ரூம் எடுத்து படிக்கணும். ரூமில் சேர்றவங்க செட்டு கரெக்டாக சேரணும், இல்லாட்டி அதுவே தோல்விக்கு சமம். ஒரு பையன் சொன்னாப்புல, சார் ஒரு டீமோடு சேர்ந்தேன் சார், தேவையில்லாமல் நேரம் விரைய மடித்து அவங்களுக்கு சொல்லித்தரேன் அவங்களுக்கு சொல்லித்தரேன், அதேமாதிரி அவங்களும் வந்து அப்படி பேசி நேரத்தை வீணடிச்சிட்டோம், செட்டு எனக்கு சேரலை சார். நாங்கள் அது கூட பெரிய பிரச்சனை தான். செட்டு சேரணும். செட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் படிக்கலாம்ல, படுறா இல்லாட்டி பேசாதரா, காலங்காத்தால் எழுந்திரிச்சு இதை படிச்சுட்டான்னு நம்ம இட்லியை சாப்பிட்ணும் முடிவு எடுத்து படிக்கணும். இட்லியை தின்னுபிட்டு தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டீமு. இந்த டீம் ரொம்ப முக்கியம். பயிற்சி மையத்தை ஆராயாமல் டக்குன்னு முடிவெடுங்க. அது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி அங்கே பயிற்சி மையத்தில் என்ன எது ஸ்பெஷலிஸ்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கேட்டால் தெரியும். அது உங்களுக்கு தேவைன்னா அங்கே உடனே சேர்ந்துருங்க, ரைட்டா உங்களுக்கு. அதே மாதிரி நேரம் இல்லை என்று நேரத்தை வீணடிப்பது. நேரம் இல்லைன்ட்டு இருக்கிற நேரம், அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 மணி நேரம் இருக்கான். அந்த 5 மணி நேரம் அப்போ எங்கே போகுது? நீங்கள் டைம் டேபிள் எழுதுங்க. 24 மணி நேரத்தில் நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு எழுதுங்க, 1 மணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு எழுதுங்க, 2 மணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு எழுதுங்க. எழுதிக்கிட்டே வாங்குவேன். அதில் ஒரு 5 மணி நேரம் பாருங்கவேன், வெட்டியாக எங்கனையாவது இருப்போம். எங்கனையாவது, அது வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அது வீட்டில் சும்மா இருந்தாலும் இருக்கட்டும், என்ன உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். வேலைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் டயர்டாக இருக்கும், ஸ்மார்ட் ஒர்க் வேலைக்கு போகிறவங்களும் கொஞ்சம் டயர்டு இருக்காது, அவ்வளோதான், ரைட்டா. அப்போ அந்த நேரத்தை எழுதி எங்கிட்ட ஒரு 5 மணி நேரத்தை தேடி பிடிங்க. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம விட்டுட்டு, நம்ம புரியுது உங்களுக்கு? இப்போ நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி அவ்வளோ நேரம் இருந்திருக்கு நம்ம வீணடிச்சிருக்கோம்னு அப்படி யோசிக்காதீங்க. இன்றைக்கி அதை பற்றி யோசிங்க. யூடியூப் சேனலில் ரிலாக்ஸாக என்ன பண்ணுறதுன்னா, பாடல் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. ரிலாக்ஸேஷன் என்ன தெரியுமா? ஒரு சயின்ஸ் புரியாத படத்தை எனக்கு புரிய வைக்கிற மாதிரி டக்குன்னு, இப்போ ஒலின்னு ஒரு சவுண்ட் இருக்குல்ல சிலபஸில் ஈஸியான படம்னு எங்கள் சயின்ஸ் சார் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த பாடத்துலேருந்து எப்பயுமே வினா வரும்னு சொல்லிகிட்டே இருப்பார். சரி, அப்படி என்னடா இருக்குன்னு ஒரு நாள் உண்மையாகவே போய் சவுண்டை பற்றி படித்தா அப்படியே எனக்கு மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன்னு எனக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அதுதான் ரிலாக்ஸு. மனநிலையை எது ரிலாக்ஸ் பண்ணும்? பாடல் மட்டுமே ரிலாக்ஸ் பண்ணிடாது. புரியுது உங்களுக்கு? நீங்கள் பாடல் தேடுறேன், ஒரு மூவி பார்க்குறேன், ரிவ்யூ பார்க்குறேன், ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறேன்னு அப்படி யூடியூப்பில் 2 மணி நேரம் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுது. இந்த 120 நாட்கள் விட்டுருங்க, ரைட்டா. ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நடிகர் ஷூட்டிங்க்கு முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கி புக்கிங் பண்ணி அடுத்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிடாரு. நீங்கள் மூவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் படத்தையும் அவர் 1 வாரம் கழிச்சு தான் பார்ப்பாராம். இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்டருந்து நம்ம ஒரு கற்றுக்கணுன்னா, நம்ம இந்த தேர்வை முடிச்சுட்டு மொத்தமாக உட்காந்து எந்த படத்தை வேணால் பார்த்துக்கலாம், எந்த பாடல் வேணால் கேட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். எங்கேயும் போகிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது யூடியூப். புரியுது உங்களுக்கு? ஸோ அதனால் மூழ்கிறாதீங்க, நியூஸ் பார்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூ போகும். எது? எலெக்ஷன் இஷ்யூ போகும், அது போகும், இது போகும், பாத யாத்திரை, நட யாத்திரைன்னு நிறையா போகும். நிறையா விஷயங்கள் ஓடிட்டுருக்கு யூடியூப்பில். இந்த ஆப்பு ஏமாற்றிட்டாங்கன்னு நிறையா விஷயம் வந்து நிற்கும், முன்னாடியே நிற்கும். உனக்கு வேலை என்ன, காலங்காலத்தில் இருந்துச்சு, இதை பாடுறான்னு யூடியூப்பில் வந்து நிற்கும். அதெல்லாம் பார்க்காதீங்க. எந்த சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களோ படிக்கிறது சம்மந்தமாக, அதுக்காக யூடியூப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா நாலேஜ் இல்லாமல் போயிடும். புரியுது உங்களுக்கு? தேவையானதுக்கு யூடியூப் தேவை. எந்த சேனல் வேணுமோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதிகபட்சம் ஒரு 5 to 10 சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மேக்ஸுக்காக, சோசியலுக்காக, தமிழுக்காக, சயின்ஸுக்காகன்னு சொல்லிட்டு தேவையான சேனல், டெஸ்ட்டுக்காக, லைவ் டெஸ்ட்டுக்காக, ஏன்னா கரெக்டான முறைப்படி கைடன்ஸுக்காகன்னு ஒரு 10 சேனல் வச்சுக்கிட்டு டெய்லி அந்த 10 சேனலில் வந்து அழகாக டெய்லி கொஞ்சம் காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு ஃபாலோ பண்ணாலே போதும். புரியுது உங்களுக்கு? அதில் பார்த்துக்காங்க. குடும்பத்தில் வரும் சண்டையில் சமாளிக்க தெரியாமல் அழுவது. குடும்பத்தில் வந்து சண்டை வரும். என் குடும்பத்தில் சண்டை வரலைங்கிறீங்களா? என் குடும்பத்தில் சண்டை வந்திருக்கு. அதை தெரியாமல் சமாளிக்காமல் நம்ம என்ன அழுகிறதுங்கிறது வேஸ்ட்டு. இப்போ என் மனைவி இருக்காங்கன்னா, நான் போடுற சண்டையை சமாளிக்க முடியாமல் அவங்க அழுகுறாங்கன்னா, அது அவங்களுக்கு தான் மன உளைச்சல் ஆளாகுது. நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் ஏதாவது ஹார்ட்டாக திட்டி விட்டுருவேன்.
என்ன எப்போ பார்த்தாலும் நைட்டு சாப்பாடா, ஒரு இட்லியை சமைக்க மாட்டீங்களா, இரவு சாப்பாடு சாப்பிட்டு தூங்கலாமான்னு ஒரு கோவத்தில் திட்டிட்டேன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அதை புரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், மதிய சாப்பாடு சேர்த்து வச்சுருப்பாங்க நைட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு. அப்போ புரியாமல் நான் திட்டி விட்டு போயிடுவேன். அதை சமாளிக்காமனா அவங்க ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணணும், அதை எடுத்து சொன்னாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சாரிப்பா இந்த மாதிரி இதாச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. சொல்லாமல் புரிய மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க சில பேர். சில பேருக்கு புரியாமல் பேசுவாங்க. நானும் கூட பேசியிருக்கேன், நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது எடுத்து புரிய வைங்க. நீங்கள் அழுகாதீங்க. நீங்கள் அழுகிறனால உங்களுக்கு தான் நேரம் விரையமாக போகும். சொல்லிவிட்டு இன்னொன்று தெரியுமா, நம்மளை காயப்படுத்துகிறவங்க பொதுவாக நான் பேசுகிறேன், என்னையை விட்டுருங்க. இப்போ என்னையவே ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்காங்கவேன். காயப்படுத்துகிறவன் அவன் நிம்மதியாக தூங்குறான். குடும்பத்தில் வந்து இப்போ நான் ஒரு பெண் வச்சுக்காங்கவேன், எங்கள் மாமனார் மாமி என்னை காயப்படுத்திட்டு அது நல்லா சாப்பிட்டு கால் மேலே கால் போட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கு, பையன் சம்பாதிக்கிறேன்ட்டு. நம்ம நைட்டு படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு காலைல வேலை பார்க்கும்போது துவைக்கும் போது அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். அப்புறம் 2 நாள் கழிச்சு மாமனார் மாமியை நல்லா பேசுகிறோன்னு நம்ம சந்தோஷமாயிடுறோம். அது எதுக்கு நமக்கு புரியுது அவங்களுக்கு? அவங்க என்ன பேசுனாலும் மகிழ்ச்சியாகவே எடுத்துக்காங்க. அந்த இப்போ பைத்தியம் சிரிக்கும் பார்த்தீங்களா, ஹே ஹே அப்படின்ட்டு, சரி ரைட்னு அப்படி மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. குடும்பத்தில் வர சண்டையில் சமாளிக்க பழகுங்க. சண்டை இல்லாத குடும்பம் எந்த குடும்பமும் இல்லை. ரைட்டா? சண்டை வராத அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். சண்டை வந்தாலும் சமாளிக்க கற்றுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. அழுகிறனால உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகி மனம் உடஞ்சி காலத்தை கடந்து பக்கத்து வீட்டில் அப்புறம் என்ன ஆகும், அதே மாமனார் மாமியை பிரச்சனைகளை சமாளித்து ஒரு பொண்ணு ஜெயிச்சு நிற்கும். அப்போ நினைப்போம், பக்கத்தில் இருக்கிற புள்ள ஜெயிச்சு நின்றுச்சு, நம்ம ஜெயிக்க முடியலையடான்னு அன்னைக்கு நின்று அப்பயும் அழுதுகிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. அன்னைக்கே அழுதுகிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? சமாளிக்கிறது மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க முடியலையா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அப்படி ஒருத்தர். நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். காலேஜில் எனக்கு ரொம்ப ஒருத்தர் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். என் ட்ரெஸ்ஸை கிண்டல் அடிப்பான், நான் நடந்து போகும்போது டக்குன்னு வம்புழுப்பான், பட்டப்பேர் வைப்பான். ஒரு மாதிரி என்னடா இவன் நம்மளை வம்புழுத்துக்கிட்டே இருக்கான், கிராமத்தான் நம்மளை வம்புழுப்பான். அது பெரிய சிட்டி மாதிரி. ரைட்டாக கிராமத்தான் வம்புழுப்பான், ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு பெல்ட்டு கூட கரெக்டாக இது பண்ண தெரியும், நிறையா இன் பண்ண தெரிலன்னு கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான். நான் ஒன்று சொன்னேன், இருடா நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுக்கிறேன்டா, உன்னை கடவுள்னு ஒருத்தர் உன்னை பார்த்துக்குருவார், அவர்கிட்ட உன்னை வேண்டிட்டு வந்திருக்கேன், கடவுள்கிட்ட நான் உன்னை சொல்லிட்டேன், கடவுள் உன்னை அவனை பார்த்துக்குருவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உறுத்திருச்சு. ஐயோ இவன் சொன்னதுக்கான கடவுள் கேட்டு ஒரு சைக்காலஜிக்கலா கடவுள்னு ஒருத்தர் உன்னை பார்த்துட்டு வர்றான், நீ செஞ்ச செயலுக்கெல்லாம் உனக்கு தண்டனை இருக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் குழம்பிடுவான் ஆள். நம்ம பேசாமல் அமைதியாக போய்கிட்டே இருக்கணும். அதுவும் உண்மையும் கூட. நம்மளை ஏளனப்படுத்துறவங்க, நம்ம கிண்டல் படுத்துறவங்க, நம்மளை வருத்தப்பட வைக்கிறவங்க, நம்மளை கவலைப்பட வைக்கிறவங்க, நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரே பதில், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். கடவுளே இல்லை அப்படின்னு பேசுகிறவனை பற்றி கவலை இல்லை. கடவுள் எந்த கடவுளோ அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார், அவர் உன்னை பார்த்துக்குருவார்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு அடுத்து போயிட்டே இருங்க. நீ சொல்லி பாருங்கவேன், அதுக்கப்புறம் தெரியும் அவங்களுக்கு. இதுக்கு பேர் சாபம் இல்லை, நம்ம நேர்மையாக இருக்கிறதுக்கான அடையாளம். கடவுள் பார்த்துக்குறவர் உடனே ரைட்டாக என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னையும் கடவுள் பார்ப்பார், என் உழைப்புக்கு தகுந்த எனக்கு ஊதியத்தை கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு செய்வார். புரியுது உங்களுக்கு? அப்படி நினச்சிட்டு போயிட்டே இருங்க. குழந்தைகளை காரணம் கூறுவது, ஏன்னா ஃபோன் பேசும்போது நிறையா வரும், சார் குழந்தைகளை சமாளிக்க முடியல, வேறு வழியே இல்லை, குழந்தைகளுக்காக தான் படிக்கிறோம், அந்த குழந்தைய முகம் பார்த்து அதுக்கு தான் படிக்கிறோம், நம்ம செட்டிலாயே ஆகணும். கணவருடைய வருமானம் பத்தலை, சில பேருக்கு கணவரே இல்லை. அப்படிங்கிற போது கணவருடைய வருமானம் பத்தலைன்னு சொல்லி படிக்கிறவங்களும் இருக்காங்க, கணவர் வேலைக்கு போகாமல் படிக்கிறவங்களும் இருக்காங்க, கணவரே இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ குழந்தைகளை வந்து காரணம் கூறுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ பேர் குழந்தைகள் இல்லை, மாதமாகி பிரசவம் ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரசவத்துக்கு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணி. புரியுது உங்களுக்கு? அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. குழந்தைகள்னா அந்த வயது பாருங்கள், அந்த குழந்தைகளுக்கு என்ன சமாளிக்க முடியுமோ உடனே மொபைலை கொடுத்துருவோம், அப்படிலாம் இல்லை, சொல்ல வரல. அந்த குழந்தைகளுக்கு நிறைய பொம்மை வாங்கி போடுங்க, நிறைய ஸ்பெண்டிங் பண்ணுறங்க, அப்பா அம்மா ஹெல்ப் கேளுங்க, கொஞ்சம் உதவி பண்ண சொல்லுங்கள். இல்லை அப்பா அம்மா வீட்டில் சொல்லிவிட்டு போங்க. இல்லை சார் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, அப்போ அப்பா அம்மா வர வைங்க, அப்பா அம்மா இதுக்காக வந்திருக்காங்க பார்த்துக்குருவாங்க. குழந்தைகளை ஏதாவது ஹெல்ப் கேளுங்க, ஏதாவது சமாளிக்கிறதுக்கு முயற்சியை தேடுங்க. குழந்தைகளை காரணம் கூறனால உங்கள் லைஃப்பை வேஸ்ட் ஆக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதே குழந்தைகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க, அதை மறந்துடாதீங்க, அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த குழந்தைய வந்து பெரிய பிள்ளையானோன்னா நம்ம சொல்லி காமிக்கலாம், நீ எல்லாம் 1-2 சேட்டையாடா பண்ண, படிச்சுக்கிட்டு இருப்பேன், புத்தகத்தில் வந்து 1 கடிச்சு விட்டியாடா, ஆனால் இருந்தால் அம்மா என்ன பண்ணேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான்டா படித்தேன் அப்படின்னு மைங்கிட்ட எடுத்து சொல்லலாம். அது பெரிய வரலாறாக நிற்கும். நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வேலை மிகப்பெரிய பாதுகாப்பு.
நல்லா படிக்க வைக்கல, நினச்சதை ஆக்கலாம். நம்ம தான் ஆக முடியல, நம்ம பிள்ளையில தான் ஆக்கும். இனிமேல் என்னங்க வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? நமக்கு ஒரு 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம குழந்தைகளை கரையேற்றுறது, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்போ நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இல்லை சார் இப்போ குழந்தைய பெரிய பிள்ளையானோன்னா குரூப் 4 அப்புறம் எழுதிக்கலான்னு காத்திருக்க முடியுமா? அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை காரணம் கூறாமல் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுங்கள். சோறு திங்க மாட்டுறாங்க சார். சோறு ஊட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. டப்பா கலர் கலராக டப்பா விற்கிது, தட்டு கலர் தட்டாக விற்கிது. சும்மா விளையாட்டு காட்டு ஜூ காமிச்சு நீங்கள் குழந்தையாக மாறுங்க, நீங்கள் கோமாளியாக மாறுங்க. உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுங்க, தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. பண்ணாட்டி கூட பிரச்சனை இல்லை. இப்போ என் மனைவிலாம் என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்குறது இல்லை, மனைவியே சமாளிச்சிட்றாங்க. அப்போ என்னென்னா அது டப்பாவை வச்சு இதில் போட்டு சாப்பிட வைங்க. எது சாப்பிடுதோ அதை சாப்பிட்டு வயிற்றுக்கு எதோ நிறைஞ்சா சரித்தே. சோத்தையாக வச்சு வயிற்றுக்குள்ளே வச்சு வாயில் வச்சு நிறையா சோறாக திங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எது பிடிக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை கூட எதையாவது ஒன்று கொடுத்து வயிற்று என்ன அப்படின்னா சரித்தேன். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. இட்லி தோசைன்னு ஆசை காமிச்சு என்னத்தையாவது பசிக்க விட்டு ஊட்டுங்க, எதையாவது ஒன்று சமாளிங்க. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஒன்றும் இப்போ அதை சமாளிச்சுருவீங்க. நீங்கள் திடீரென ஒரு நாள் முழுவதும் படிப்பது, திடீரென விடுவது. திடீர்னு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும், ஃபுல்லாக படிக்கிறது, அப்புறம் 4 நாள் விட்டுறது. அப்போலாம் இல்லை. மைண்டை அலாரம் மாதிரி செட் பண்ணுங்கள். 3 மணி சாயங்காலம் 3 மணி ஆச்சுன்னா இதுதான் அந்த சொல்லுவாங்கள்ல பயோ கிளாக்குன்னு ஒன்று மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னுவாங்கள்ல, இந்தந்த டயத்தில் இது செய்யணும். ரெகுலர் ஆக்டிவிட்டீஸாக பண்ணுங்கள். ஒரு நாளில் படிப்பது 4 நாளில் விடுவது பயனளிக்காது. அந்த ஒரு நாள் படித்தது ஏன் மறக்குதுன்னா நீங்கள் 4 நாள் விட்டதுனால. டே டு டே ஆக்டிவிட்டீஸில் புக்கை தொட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்த நாள் தொடும்போது நாள் தொட்டதை லைட்டாக ஒரு பார்த்துட்டு அப்புறம் தொடணும். ஸோ இந்த பழக்கத்துக்கு வந்தால் தான் நல்லது. திடீர்னு படிக்கிறது, திடீர்னு விடுறது, அது பயனளிக்காது. வரிசையாக படிக்காமல் ஏனோ தானே படிப்பதுன்னா ஒரு ஐஎன்எம் அப்படின்னு தொட்டுட்டோம்னா அதை வரிசையாக படிக்கணும். ஒரு 4 பாடம் தொடர்ந்து இருக்கும், அதை வரிசையாக தான் படிக்கணும். நான் 19ஆம் நூற்றாண்டு சமூக சரித்திரத்தை படிச்சுட்டு, சயின்ஸில் ஒன்று படிச்சுட்டு, மேக்ஸ் ஒன்று படிச்சுட்டு, தமிழில் ஒரு இயல் படிச்சுட்டு இப்படி கலந்து படித்தா அது பயனளிக்காது. ஐஎன்எம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு 4 பாடம் கண்டினியூவாக படிக்கணும். எக்கனாமிக்ஸில் ஒரு 4 பாடம் படிக்கணும். அப்படின்னா தான் அந்த அறிவு வேலை கரெக்டாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த கான்செப்ட். ஆன்ஷியன்ட் மிடில் இந்தியா படிக்கிறீங்கன்னா ஒரு 3 டாப்பிக்காக தொடர்ந்து படிக்கணும். அப்படின்னா சிந்து சமணாரியும் குப்தர்கள் அவங்க 2 பேருக்கு அது கொஞ்சம் வித்தியாசப்படும் நமக்கு. ஸோ அதனால் ஏனோ தானோன்னு படிக்காதீங்க தயவுசெய்து. வழிகாட்டின் ஐடியாக்கள் கேட்டோம் குழப்பிக்கணும். இப்போ நான் பேசுனதை வச்சு இது உங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆச்சா? உங்களுக்கு ஒரு திடமான மனநிலை உருவாயிருக்கா? சரி சார், இப்போ இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த 120 நாட்கள் நான் சரியாக செய்கிறேன், இது ஒன் ஆஃப் த ஐடியா தான். இது மட்டும் இல்லை, இந்த பாடத்தை படிங்க, இந்த பாடத்தை படிக்காதீங்கன்னா அந்த பாடத்தை படிக்காதீங்கன்னு ஒரு வழிகாட்டல் சொல்கிறாங்கன்னா ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க. அதில் போய் நீங்கள் நேரத்தை மூழ்கடிக்கக்கூடாது. ஒரு 50 லெசன் டாப் 50 லெசன் இருக்குது குரூப் 4க்கு. அந்த 50 லெசன் மிஸ் ஆகாமல் கொஸ்டின் வரும்னா அந்த 50 லெசனை முதல்ல படிங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது, நீங்களே ஒரு வழிகாட்டி ஆயிடுறீங்க. ஒரு பையன் இருக்கான், போலீஸ் எக்ஸாம் படிக்கிறான் ஒரு பையன். அவன் என்ன பண்ணான், 4 பேர் அவனை சுற்றி படித்தாங்க. அவன் என்ன பண்ணான், அவன் ஒரு வழிகாட்டி ஆகிட்டான். நான் சொல்கிறது ஐடியா சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த சிலபஸ் பாடம் படிக்கடா, இந்த மாதிரி படிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் என்ன பண்ணா, நான் சொல்கிறத கேட்காம, நான் ரிசர்ச் பண்ணி அவ்வளோ சொன்னேன், அவன் நான் சொல்கிறத கேட்காம அவனாக ஒரு எடுத்து அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் கேட்டாங்கண்ணா, அது கேட்டாங்கண்ணா, இது கேட்டாங்கண்ணா அப்படின்ட்டு அவன் ஒரு கைடன்ஸ் பண்ணி சம்மந்தம்லாம் படிக்க வச்சு எதையோ படிச்சுட்டு போயிருக்காங்க. கடைசியில் அவங்க 4-5 பேருமே ஃபெயிலாக போயிட்டாங்க. ஒருத்தன் கூட தகுதி கூட ஆகலை. கடைசியில் நான் சொன்ன பாடம்லாம் போய் கொஸ்டினை கேட்டீங்க, வாங்கடா இதை படிச்சேன்னா இதை கடைசியில் பார்த்துக்கலான்னு சொன்னார் அண்ணன், இதை கடைசியில் பார்த்து அண்ணன்னு சொல்லி கடைசியில் வாய்ப்பு விட்டேன். ஏன்டா இதைத்தாட படிக்க சொன்னேன் அப்படின்னேன். அப்போ கைடன்ஸை நீங்கள் என்ன பண்ணீங்க, அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஒருத்தர் தைரியமாக ஒரு யூடியூப்பில் நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம்னா விஷயம் தெரியாமல் கொடுக்க மாட்டோம். நாங்கள் சொல்கிறது 90% விஷயம் இருக்கும், 100% வேணாம். புரியுது உங்களுக்கு? வழிகாட்டியோட ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேச்சில் இருக்காங்கன்னா நான் ஒரு ஆடியோ கொடுப்பேன், நைட்டு 12 மணிக்கு கூட ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னா 400 பேர் பார்த்துருப்பாங்க நைட்டு. அந்த 400 பேருக்கு என்ன சார் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்கும். நான் வீடியோ நடத்தும்போது ஒரு பாடம் பெருசாக நடத்தும்போது ஷார்ட்கட் நடையில் அவ்வளோ சொல்லுவேன். சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், இலவச பயிற்சி மையத்துக்கு ஒரு இடத்துக்கு கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். கான்ஸ்டியூஷனில் போய் கொஸ்டின் கேட்குறேன். அங்கே 2 ஸ்டூடெண்ட் தான் ஆன்சர் பண்ணாங்க, மிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணல. என் வீடியோ பார்த்தீங்களான்னு கேட்டேன், பார்க்கலன்னாங்க. அந்த 2 பேர் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன், பார்த்தேன்னாங்க. சரி இப்போ இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னா, சார் இதுக்கு நீங்கள் இது சொன்னீங்க, அப்போ நீங்கள் இருமுனீங்க, அப்போ நீங்கள் தும்முனீங்க சார், அப்போ கூட உங்கள் வீட்டுக்கார பிள்ளைய சொல்லி காமெடி பண்ணீங்க, அது கொண்டு சொன்னாங்க. அப்போ அவங்க அந்த ஷார்ட்கட்டை மனசில் ஏற்றிட்டாங்க. அதனால அவங்க ஆன்சர் சொன்னாங்க. இப்போ நடுவில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பான். ஒரு வீடியோக்குள்ளே வரனா ஸ்கிப் ஆகிறதுக்கு இருக்கக்கூடாது. ஒரு வீடியோ முழுமையாக பாருங்கள். அதை ஸ்பீடுன்னு ஒன்று மேலே வச்சுருக்காங்கல்ல, கொஞ்சம் ஸ்பீடு வச்சு பாருங்கள். ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு ஒன்று வந்திருக்கு, அதை 2 வச்சு தூரமாக வச்சு செல்லை வச்சு பாருங்கள். கையிலேயே செல்லை பிடிக்காதீங்க, கை வலிக்கும். அப்போ நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்காங்கவே,
உங்களுக்கு அப்போ தான் வழிகாட்டியோட ஐடியாவே கிடைக்கும். நான் போடாத ஷார்ட்கட் இல்லை, தமிழில் அவ்வளோ ஷார்ட்கட் போட்டிருக்கேன். இன்னும் நிறையா வீடியோஸ் கொடுக்க தான் போகிறேன். இப்போ இன்றைக்கி ஜாகிரபி வீடியோ தான் கொடுக்க தான் போகிறேன். ஜாகிரபி வீடியோலாம் பாருங்கள். வாழ்க்கையில் நினச்சா கூட நீங்கள் திரும்ப படிக்க மாட்டீங்க. அவ்வளோதான். போதும்ட புத்தகத்துக்கு ஓரமாக விடாங்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஒரு வழிகாட்டியோட வீடியோ முழுமையாக பாருங்கள். ரைட்டா? ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 14 விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் ஒரு இதாக பட்டுச்சோ அதை திருத்திக்காங்க, சரி பண்ணிக்காங்க. ரைட்டா? இந்த 14ஐயும் தனித்தனியாக வீடியோ கொடுக்கலான்னு தான் நினச்சேன் சரி ஒரே இதை கொடுத்துருவான். ஏன்னா உடனே சரி பண்ணி இதில் என்ன நமக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம எந்த மைனஸில் இருக்கோம் சரி பண்ணி படிக்க ஆரம்பிங்க. 120 நாட்கள் இருக்குது, 60 நாட்கள் இருக்குது, 90 நாட்கள் இருக்குதுன்னு ஒவ்வொரு யூடியூப்பில் நாங்கள் ஒவ்வொரு டே சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அவ்வளோதான் இருக்குது. அதை விட்டுட்டா கண்ணா லட்டு திங்க ஆசைங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ப்ரைவேட் வேலையா இல்லை வீட்டில் இருப்போமான்னு சொல்லி வீட்டில் உட்காந்து அடுத்த வாழ்க்கையை எப்படிடா ஓட்ட போகிறோன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அடித்தா வேலை பார்த்துக்காங்க, விடாதீங்க. நேற்று கூட ஒரு தம்பி கால் பண்ணியிருந்தாங்க, சரவணன் சாரோட பிரதர் கண்ணன். அந்த பையன்ட்ட நான் சொன்னேன், தம்பி அப்பா இறந்துட்டாங்க, 1 வருஷம் ஆச்சான்னு கேட்டேன். இல்லைப்பா, இல்லை சார். நீ வேலை வாங்கி அப்பாயின்மெண்ட் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ கடியில் காணிக்க வைக்கணும், அதுதான் சாரோட ஆசைன்னு. நான் படின்னு சொல்லியிருந்துருக்கலாம், சாதாரண படி தம்பி உன்னை ரொம்ப நம்புறேன்னு சொல்லியிருக்கலாம். நான் ஏன் சொன்னேன் அந்த வார்த்தை, ஏன் சொன்னேன் தெரியுமா? அவங்க அப்பா மீது ரொம்ப மரியாதை வச்சோம் குடும்பத்தில். அவங்க அப்பா தான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி. சரவணன் சாருடைய அப்பா தான் தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்தை இழந்து அவங்க எல்லோரும் தவிச்சது என்னால் தாங்கவே முடியல. அப்போ அந்த பையனை அரசு வேலையாகணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டிருக்கலாம். அப்போ நான் சொன்னேன், நீ வேலை வாங்கி உங்கள் அண்ணனுக்காகவோ சம்சாரத்துக்காகவோ பிள்ளைக்காகவோ கிடையாது, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோக்கில் நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வைக்கணும் அப்படின்னு இல்லை. அடுத்த வார்த்தை அந்த பையன் சொன்ன வார்த்தை புல்லரிச்சிச்சு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்களும் அப்படி இருக்கீங்களா? உன் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வெயி, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, வெயி காணிக்கையாக்குங்க. புரியுதா உங்களுக்கு? சார் மாமனார் மாமியார் தொந்தரவு, அவங்க முன்னாடி போஸ்ட் அடித்து ஒட்டியா வீட்டுக்குள்ளே, இந்த பாரு நான் அரசு ஊழியராக இருக்கேன், அப்போது நீ ஜெயிச்சுட்டு உன் அப்பாயின்மெண்ட்டை போய் ப்ரெஸ்ஸில் கொடுத்து ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டியா வீட்டுக்குள்ளே, வீட்டில் சுற்றி வெளியே தெருக்குள்ளே வேணாம், வீட்டுக்குள்ளே சுற்றி ஒட்டியா. நம்ம திறமை என்னன்னு காமியா உனக்கு. நீ காமிச்சா மட்டும்தான் அடுத்த வாயை அடைக்க முடியும். நிறைய ஏன் சார் மாமனார் மாமியான்னு சொல்கிறீங்க? நல்ல மாமனார் மாமியா அமையலையா? 30% தாயா. என் வீட்டுக்குள்ளேயே எங்கள் அம்மா திடீர்னு ரொம்ப கடுமையாக நடந்துக்குருவாங்க. என் வீட்டுக்கார பிள்ளை ஏதாவது ஒன்றுன்னா ரொம்ப நான் சொல்லிச்சு, அது என்ன உனக்கு பிரச்சனைமா, விடுமா, என்ன பிடிச்சிருக்கோ சேட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் சரியாக இருந்தால் அங்கே பிரச்சனை சால்வ் ஆயிடும். நானும் சேர்ந்துக்கிட்டு இப்படித்தான், ஆமாம்மா இப்படித்தாம்மா அப்படித்தாம்மானா போச்சு. லாஸ் எனக்கு தான். அது நான் அப்படி நினைக்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா லாஸ் எனக்கு தான். எனக்கு 2 பேர் 2 கண்ணுன்னு நான் நினைக்கணும். எல்லார் வீடுகளையும் இப்படி நினைக்கிறாங்களா? நினைக்க வைக்கணும். அப்போ நாங்கள் பிரச்சனைக்கா நிறைய பெண்கள் வேலைக்கு வர்றதே நிறைய தொந்தரவு பண்ணுறது, நிறைய கொடுமைப்படுத்துறது, படிப்புக்கு மரியாதை, அவங்கள ஒரு சாதாரண பேசிக் ரெஸ்பெக்டாக கொடுத்தா போதும். ஒரு வீடு விட்டு ஒரு வீடு வந்திருப்பாங்க, ஆண்கள் கூட கேட்டுட்டு கூட இருக்கலாம். ரைட்டா? நீங்கள் உடனே இதான் நினச்சிக்கிறாங்க, ஒரு வீடை விட்டுட்டு ஒரு வீடு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தெய்வம் மாதிரி நல்லா கேட்டுக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு நம்ம காலில் தொட்டு கும்பிட்றாங்க. அவங்க அப்பா அம்மா காலில் கூட விழுந்தாங்களான்னு தெரியல, நம்ம காலில் விழுந்தால் என்ன அர்த்தம்? தெய்வமாக நினைக்கிறாங்க. நம்ம தெய்வமாக இருக்கணும், பேய் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுது உங்களுக்கு? பெண்கள் நிறையா பேர் இந்த சொல்லுவாங்க, நிறையா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. கணவனை இழந்தவங்க கூட இடையில கூட ஒரு ஸ்டூடெண்ட்டு கணவனை இழந்துட்டாங்க. கணவனை இழந்து கூட அவங்க ஒரு விடவு சர்டிஃபிகேட் வாங்க மாட்டாங்க. என் கணவனை இழக்கலை சார், நான் நேர்மையாக படித்து நான் வேலை வாங்குகிறேன், எனக்கு விடவு சர்டிஃபிகேட் வேணான்னு சொல்லிச்சு ஒரு பொண்ணு. எனக்கு பெரிய சாக்கிங்க, இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்களா அடப்பாவில் அந்த உலகத்தில்? இந்த உலகம் அற்புதமான உலகமாக இருக்கேன். இப்படிப்பட்டவங்க விடோ சீட்டு வேணாம் சார் அப்புறம் எவ்வளோ நான் கம்பல் பண்ணி பார்த்தேன், கோச்சுக்கிறாங்க சார் அப்படின்ட்டு விட்டாங்க. சரி ஓகே, அவங்க திறமை மீது நம்பிக்கை இருக்குது, அடித்து எழுதுங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கு மேலே கம்பல் பண்ண முடியல என்னால். புரியுது உங்களுக்கு? அப்படியெல்லாம் இருக்காங்க நிறையா பேர். புரியுது உங்களுக்கு? ஸோ நிறையா யாரையுமே ஆணையும் மதிக்க தெரியணும், பெண்ணையும் மதிக்க தெரியணும். எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சு அவங்களுக்கான திறமைகளுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும். நீ என்கரேஜ் பண்ணி பாருங்க எல்லாத்தையும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஹோட்டல்களில் சாப்பிட்றோம், எவனோ தெரியாதவனு கூட 10 ரூபா டிப்ஸ் கொடுக்குறோம். காலங்காத்தால் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் நம்ம பிள்ளை என்றைக்கும் 10 ரூபா, நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஹோட்டல்களில் கௌரவம், அவன் நல்லா வச்சு அதுக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸ். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு 10 ரூபா மனதார கொடுத்துட்டு போவோமா? கொடுக்க மாட்டோம். பொண்டாட்டிக்கு ஒரு 100 ரூபா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய மனசை திருப்திப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ்க்கை வாழ்வோம், நமக்காகவும் வாழ்க்கை வாழ்வோம், நல்ல வாழ்க்கை வாழ்னு நினைக்கிறோமோ, கடவுள் நமக்கு நல்ல இடத்த கொடுப்பாரு, மிகப்பெரிய இடத்துல கொண்டு போவார். நல்ல மனசு. ஒரு ஸ்டூடெண்ட்டு சார் 2 செட்டு புக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா அனுப்புகிறோம் சார், ஒரு செட்டு எனக்கு, ஒரு செட்டு இன்னொருத்தருக்கு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்கன்னாங்க.
என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு அனுப்பு. இல்லை சார், நீங்கள் நான் 2 செட்டுக்கு பணம் போடுறேன், இல்லாதவங்களுக்கு யாருக்காவது கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க, அப்படி யாராவது இருந்தால் நான் சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லி புக்கு அனுப்புவான். அவங்களுக்கு என்ன மனசு பாருங்கவேன். ஏன் மேடம், இல்லை சார் ஏதோ செய்யணும்னு தோணுச்சு, யாராவது ஒருத்தர் என்னை மாதிரி இல்லாமல் இருப்பாங்க, எனக்கு அதை செய்யணும்னு தோணுச்சு, நான் செஞ்சேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அது எதற்காக அப்படி சொன்னாங்க என்னன்னு தெரில. அப்படி ஒரு மனசு இப்படி இருக்காங்களா? எல்லாமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். நல்லா உலகத்தில் கெட்டவங்க 2% தான் இருக்காங்க, நல்லவங்க 98% இருக்காங்க. நீங்கள் கேட்குறவங்களும் சரி, நாங்கள் பேசுகிறவங்களும் சரி, 98% நம்ம நேர்மையாக படித்து எழுதணும்னு நினைக்கும் போதே நம்ம மிகப்பெரிய நல்லவங்க தான். நம்ம ஒன்றும் ஊழல் வழியில் போகணும்னு நம்ம நினைக்கல, நல்லது செய்கிறதுக்காக வேலைக்கு போகிறோம். 20,000 சம்பளம் எந்த மூளைக்கு பத்தும்? அதெல்லாம் ஒன்றும் பத்தாது. நல்லது செய்ய தான் நம்ம போகிறோம். ரைட்டா உங்களுக்கு? அப்போ நல்லவங்க 98% இருக்காங்க, நல்லவங்க பக்கம் நம்ம நிற்கணும், 2% பக்கம் நிற்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல். இந்த 14 பாயிண்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்லேயோ லைக்கில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என் மனசுலேருந்து எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இதில் ஏதாவது கூட குறையாக இருந்தால் மன்னிச்சுக்காங்க. நான் யாரையும் எந்த இடத்துலையும் இது பண்ணல. பட் நான் என் மனசுலேருந்து சொல்கிறேன், இப்படிலாம் இருங்க, இப்படிலாம் பண்ணுங்கள், படிங்க. நாங்கள் இருக்கோம், கூட பிறந்தவங்க நாங்கள் இருக்கோம். நல்ல நீங்கள் முடிஞ்ச ரேஷன் கார்டில் கூட எழுதிக்காங்க, என் கூட பிறந்த அண்ணன் முத்துகணேஷ் இருக்கார், எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, என் கூட பிறந்து இருக்கார். பத்திரிக்கையில் போடுங்க, தனியாக போடுங்க, முத்துகணேஷ் எங்கள் அண்ணன் இருக்காருன்னு போடுங்க. அண்ணன் தம்பிமார்களோட என் பேரை போட்டுக்காங்க. உங்கள் கூட நாங்கள் இருக்கோம், கிருஷ்ணன் சார் இன்க்ளூடிங் சேர்த்துக்காங்க. எப்பயுமே நானும் அவர் எப்பயுமே உங்களோட இருப்போம். உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், என்னப்போ ஒரு பொண்ணா நீயே, நான் ஒரு பொண்ணு இல்லை, எனக்கு 2 அண்ணா இருக்காங்கன்னு சொல்லுங்கள், 2 தம்பி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்களோட இருக்கோம். எங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உதவியை பண்ணுறோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணுறோம். 100% பண்ணுவோமான்னு தெரில, ஆனால் உயிர் எந்த அளவுக்கு இந்த உயிரில் சக்தி இருக்கோ அவ்வளோ உதவி பண்ணுறோம். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க. இதை தாண்டி எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் தெரில. அடுத்து நான் ஜாகிரஃபி வீடியோ எடுக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் இது பண்ணேன். நைட்லாம் யோசிச்சு மண்டையில் பிச்சிருச்சு, இதை காலைல கொடுத்தாதே என்னால் சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியும்னு சொல்லி தான் இப்போ காலைல கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.